காண்பிக்க வருகை தரும் மாணவர்களை அழைக்கிறோம். வாங்க வாங்க, உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி இருக்கீங்க? ஸ்கூல்ல லீவா? நல்லா இருக்கும். ஆமா, எங்க ஸ்கூல்ல லீவ் விட்டுருக்காங்களா, அதனால தான் உங்களெல்லாம் பார்க்கறதுக்கு உங்க வீட்டுக்கு வந்திருக்கோம். அது இருக்கட்டும், என்ன உங்க வீடு ஃபுல்லா இவ்வளோ ப்ரைஸ்லாம் இருக்கு? இல்ல நீங்க வாங்கினதா? 6 மாசத்துக்கு முன்னாடி நாங்க வந்தப்போ உங்க வீட்டுல எதுவுமே இல்லை. இப்ப தானே இவ்வளோ வாங்கியிருக்கீங்க. செம்ம அழகா இருக்கு. அது மட்டும் இல்ல, உங்க வீட்டுக்கு வெளியே இவ்வளோ செடியெல்லாம் வளர்த்துருக்கீங்க. அதெல்லாம் நீங்க வளர்த்ததா? செம்ம அழகா இருக்கே. அதுவா, நாங்க நியூ ஸ்கூல் ஜாயின் பண்ணோம்ல, அங்கதான் இது எல்லாமே கத்து கொடுத்தாங்க. அப்படியா? மேலூர்ல இப்படி ஒரு ஸ்கூலா? நீ எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க? போன வருஷம் நம்ம எல்லாரும் ஒரே ஸ்கூல்ல தானே படித்தோம். அதுக்கப்புறம் உங்க அப்பாவுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடச்சிருச்சுன்னு மேலூருக்கு போயிட்டீங்க. அதுக்கப்புறம் நீ ஒரு ஸ்கூல் ஜாயின் பண்ணீங்களே, அந்த ஸ்கூலா? உங்க ஸ்கூல் பேர் என்ன? ஆமா, அதே தான். எங்க ஸ்கூல் பேரு அர் ரஹ்மான் இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல். நம்ம வீட்ல இருந்து 3 கிலோமீட்டர் தூரத்துல தான் அந்த ஸ்கூல் இருக்கு. இன்னைக்கு வெனஸ்டே, எங்க ஸ்கூல்ல நோ பேக் டே. அதுக்கு தான் கிளம்பிக்கிட்டு இருக்கோம். நோ பேக் டேவா? அப்படின்னா என்ன? அதெல்லாம் சொன்னா புரியாது, வந்து பார்த்தாதான் தெரியும். சரி, நாங்கள் உங்கள் ஸ்கூலுக்கு வரோம், எங்களை கூட்டிகிட்டு போங்க. இவ்வளோ பெரிய ஸ்கூலா? சுற்றி வயல்வெளியாக இருக்கு. இயற்கையோடு இணைந்து நீங்கள் படிக்கிறீங்களா? செம்ம அழகா இருக்கு. இது என்ன, என்ட்ரன்ஸ்லேயே ஊஞ்சல் சர்க்கஸ்லாம் வச்சுருக்காங்க? அதுவா? அதான் எங்கள் ஸ்கூலோட கிட்ஸ் பிளே ஏரியா. அங்கே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே போய் ஜாலியாக விளையாடுவாங்க. சூப்பர். அங்கேன்னா கோரைன்னு போட்டு எழுதியிருக்கு. அது கீழே நிறையா ஸ்டூடெண்ட் செடியெல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு பேர் என்ன? அதுவா, எங்க ஸ்கூல்ல எஜுகேஷன் மட்டும் இல்லாம இந்த மாதிரி நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸும் சொல்லி தருவாங்க. அதுல ஒரு ஆக்டிவிட்டி தான் இந்த கோகிரி. இந்த கோகிரின் மூலமா நிறைய செடிகளோட பயன்களை தெரிஞ்சுக்கிட்டு நாங்களே வளர்க்க கத்துப்போம். நீங்க கூட வீட்டுல பாத்தீங்களா? அதெல்லாம் இந்த கிளாஸ் மூலமா கத்துக்கிட்டு நானே வளர்த்தது தான். ஓ, செம்மையா இருக்கு. இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் உங்க ஸ்கூல்ல பண்றீங்க, சுத்தி காட்டுறீங்களா? அங்கே பார்த்தீங்களா, எல்லாரும் ஸ்கேட்டிங் போயிட்டு இருக்காங்க. இதுவும் எங்கள் ஸ்கூலில் இருக்குது. இது மூலமாக நிறையா பேர் பேசியிருக்காங்க. அந்த சைடு பார்த்தீங்களா, எல்லாரும் சிலபம் கராத்தே பண்ணிருக்காங்க. இதுவும் எங்கள் ஸ்கூலில் இருக்குது. அது மட்டும் கிடையாது, எங்க ஸ்கூல்ல ஆர்ச்சரின்னு ஒரு கிளப் இருக்கு. இந்த கிளப்ல நிறைய வில்வித்தையெல்லாம் கத்துக்கிட்டு எங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி தருவாங்க. எங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் படிப்புல மட்டும் பெஸ்டா இல்லாம இந்த மாதிரி நிறைய விஷயத்துலயும் பெஸ்டா இருவாங்க. வாங்க, உங்களுக்கு இன்னொன்று காமிக்கிறேன். அங்க பாத்தீங்களா, அதுதான் எங்க ஸ்கூலோட விஷன், எஜுகேஷன் பியாண்ட் டெக்ஸ்ட் புக். அப்படின்னா பாட புத்தகத்துக்கு அப்பாற்பட்ட கல்வி முறைன்னு சொல்லுவாங்க. நீ உள்ளவா, உனக்கே புரியும். செம்மையா இருக்கு. ஐயன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் 5 வால்ஸ் வச்சு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அதுவா, அதுதான் டெய்லி கான்டெஸ்ட். மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் கொஸ்டின் பேஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் இருக்க கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் எழுதி அந்த 5 பாக்ஸஸ்குள்ளே போடணும். அதில் என்ன ஆன்சர் பெஸ்ட்டாக இருக்கோ அது யார் எழுதுனாங்களோ அசம்பிளியில் வச்சு அவங்களுக்கு ப்ரைஸ் கொடுப்பாங்க. ஓ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் ஸ்கூலில் பண்ணுறீங்களா? சரி, இங்கே என்ன பின்னாடி இவ்வளோ பெரிய கிரவுண்ட் இருக்கு, இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் விளையாண்டுட்டு இருக்காங்க? இதுக்கு பேர் ஸ்போர்ட்ஸ் கிளப். எங்கள் ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ்னால் நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கு, நிறைய கேம்ஸ்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு. அதுக்கான கோச்சிங்கும் இந்த கிளப்பில் தராங்க. ஓ, செம்மையா இருக்கு. இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் உங்கள் ஸ்கூலில் பண்ணுறீங்க, சுற்றி காட்டுறீங்களா? கண்டிப்பாக வா, நான் இன்னொருத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன். இது என்ன, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் பெயிண்டிங், ஆர்ட், கைவினை பொருட்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு பேர் என்ன? இதுவா, இதுதான் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் கிளப். இந்த கிளப்பில் ஸ்டூடெண்ட்ஸ் தன்னோட ஆர்ட் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிடுவாங்க. இந்த கிளப்பு மூலமாக நிறைய பொருட்களை செய்கிறதுலேருந்து வரைகிற வரைக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயம் இந்த கிளப்பில் சொல்லி தருவாங்க.
ஓ சூப்பரா இருக்கு. அப்புறமா எங்கள் ஸ்கூலில் இங்கிலீஷ் கிளப், தமிழ் கிளப், இந்த மாதிரி 2 கிளப் இருக்குது தெரியுமா? அந்த கிளப்பில் ஸ்டூடெண்ட்ஸ் தன்னோட லாங்குவேஜ் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணிக்கிடுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய படிக்கவும் கற்றுக்கிருப்பாங்க. இது என்ன ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஒரு கிளாஸ் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க? இதான் எங்கள் ஸ்கூலோட மேத் கிளப். இந்த கிளப்ல மேத் கான்செப்ட் எல்லாமே ப்ராக்டிக்கலாக பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் ஸ்கூலில் பண்ணுறீங்களா? எங்கள் ஸ்கூல்லலாம் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எங்கள் ஸ்கூல்லலாம் மேக்ஸ் பீரியட் இருக்குன்னு சொன்னாலே நாங்கள்லாம் பயந்தே ஓடிடுவோம். ஆனால் உங்கள் ஸ்கூலில் அப்படி கிடையாது. லேர்னிங்கை என்ஜாய் பண்ணி படிக்கிறீங்க. உண்மையாலே உங்கள் ஸ்கூல் சூப்பர் தான். அப்புறமா எங்கள் ஸ்கூலில் அரபிக் கிளப்னு ஒரு கிளப் இருக்குது தெரியுமா? இந்த கிளப்பில் இஸ்லாமிக் வேல்யூஸை பற்றி நிறைய டீச் பண்ணுவாங்க. இஸ்லாமிக் லாங்குவேஜையும் டீச் பண்ணுவாங்க தெரியுமா? இது மூலமாக ஸ்டூடெண்ட்ஸ் தன்னோட அரபிக் லாங்குவேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்குவாங்க. அது மட்டும் கிடையாது, எங்கள் ஸ்கூலில் 4 லாங்குவேஜ் டீச் பண்ணுறாங்க. இங்கிலீஷ், ஹிந்தி, அரபிக், தமிழ்ன்ட்டு. இந்த 4 லாங்குவேஜ்ல எங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பெஸ்ட்டாக வரணுன்ட்டு இந்த 4 லாங்குவேஜை டீச் பண்ணுறாங்க. இது எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கையில் லைட் வயர்லாம் வச்சு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இதுதான் எங்கள் ஸ்கூலோட சயின்ஸ் கிளப். இந்த கிளப்பில் சயின்ஸ் கான்செப்டை ப்ராக்டிக்கலாக பண்ணி தெரிஞ்சுக்கிடுவாங்க. சயின்ஸ் நாலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கிடுவாங்க. எங்கள் ஸ்கூலில் இப்போ ரீசெண்டாக தான் நேஷ்னல் சயின்ஸ் ஃபேர்லாம் அட்டென்ட் பண்ணிட்டு வந்தாங்க தெரியுமா? அதில் 4 ப்ரைஸ் கூட வின் பண்ணிட்டு வந்தாங்க. எல்லா விஷயமே சூப்பராக இருக்கும் உங்கள் ஸ்கூலில். அப்புறமா எங்கள் ஸ்கூலில் ஷார்ட் டைம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த ஷார்ட் டைமில் ஸ்டூடெண்ட்ஸோட இன்டர்னல் டேலண்ட்ஸ்லாம் வெளிப்படுத்துவாங்க. ஓ இது வேறையா? அப்புறமா எங்கள் ஸ்கூலில் ஒலிம்பியாட் எக்ஸாம்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க தெரியுமா? இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸுக்கு. இந்த ஒலிம்பியாட் எக்ஸாமை எழுத வைக்கிறதுக்கு அவங்களே டீச் பண்ணி சொல்லி கொடுத்துருவாங்க. அதில் ஜெயிக்கிறவங்களுக்கு கோல்டு மெடல் கூட தருவாங்க தெரியுமா? இது மட்டும் இல்லை, எங்கள் ஸ்கூலில் பாரதிதாசன் யூனிவர்சிட்டியிலேருந்து ஐசிடி எக்ஸாம்லாம் கண்டக்ட் பண்ணி கம்ப்யூட்டர் ட்ரைனிங்லாம் கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸோட கம்ப்யூட்டர் ஸ்கில்லாம் டெவலப் பண்ணுவாங்க. அப்புறமா எங்கள் ஸ்கூலில் ஹிந்தியில் இருக்க 8 எக்ஸாம்ஸையும் கண்டக்ட் பண்ணுவாங்க தெரியுமா? பரீட்சா, பிராத்மிக், மத்தியமா, இந்த மாதிரி இருக்க 8 எக்ஸாம்ஸையும் கண்டக்ட் பண்ணுறதுக்கு அவங்களே சொல்லி கொடுத்துருவாங்க. அதில் ஜெயிச்ச அவங்களே ப்ரைஸு மெடல்னு வாங்கி கொடுத்துருவாங்க. வேற லெவலில் இருக்கும் உங்கள் ஸ்கூல். அது மட்டும் கிடையாது, எங்கள் ஸ்கூலில் அமல் சாட், நன்னடி பருவம், இந்த மாதிரி ரெகுலராக ஃபாலோ பண்ணுற சில விஷயம்லாம் இருக்குது. இதில் காலையில் சாப்பிட்டாங்களா, பேரண்ட்ஸ்க்கு ஒபே பண்ணாங்களா, ஹோம்ஒர்க் செஞ்சாங்களா, இந்த மாதிரி சில விஷயம்லாம் பேசிக்காக இருக்கும். இதுக்கு பேரண்ட்ஸ் ஃபில் பண்ணி சைன் பண்ணி கொடுத்துடணும். இது மூலமாக ஸ்டூடெண்ட்ஸோட கிளீனினஸ், டிசிப்ளின், இந்த மாதிரி சில விஷயம்லாம் இம்ப்ரூவ் ஆகும். அது மட்டும் கிடையாது, எங்கள் ஸ்கூலை 4 ஹவுஸை பிரிக்கிறாங்க தெரியுமா? குறிஞ்சி, முல்லை, நெய்தம், மருதன்ட்டு. இந்த 4 ஹவுஸுக்கும் கேப்டனை செலக்ட் பண்ணுறதுக்கு அவங்களே எலெக்ஷன் வச்சு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஓட் பண்ணுவோம். இதை மந்த்லி அந்தந்த டீமுக்கு ஸ்கோர் ஏறும். எந்த டீமுக்கு ஹை ஸ்கோர் இருக்கோ அந்த டீமை ஹானர் பண்ணுவாங்க. இதெல்லாம் கேட்கும்போது எனக்கும் உங்கள் ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணி படிக்கணும்னு ஆசையாக இருக்கு. ஆனால் என்ன பண்ணுறது, நாங்கள் தான் மதுரையில் இருக்கோமே, எங்களால் எப்படி இந்த ஸ்கூலில் வந்து படிக்க முடியும்? இதெல்லாம் ஒரு விஷயமா? எங்கள் ஸ்கூல் வண்டி மதுரை வரைக்கும் போயிட்டு தான் வருது. அது மட்டும் இல்லை, மதுரைக்கு சுற்றி எல்லா ஊருக்கும் போயிட்டு தான் வருது. கருங்காலக்குடி, சிங்காமினரி, ஒத்தக்கடிக்கு கூட இப்போ ஸ்கூல் வண்டி போயிட்டு தான் வருது. அப்போ பிரச்சனையே இல்லை. அடுத்த வருஷம் நம்ம ஸ்கூலில் தான் அட்மிஷன். நாங்களும் இந்த ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணி உங்களை மாதிரியே நிறைய அச்சீவ் பண்ணி நிறைய ப்ரைஸ்லாம் வின் பண்ணுவோம். இப்பயே போய் எங்கள் வீட்டில் சொல்லி நாங்களும் இந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ண போகிறோம். இனிமேல் இது உங்கள் ஸ்கூல் கிடையாது, நம்ம ஸ்கூல். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ.